ஆணவ படுகொலைய ஆதரிக்கிறவங்களுக்கு பளார் விட்ட கோபி சுதாகர் வீடியோ குவியற பாராட்டு. போன ஜூலை 27ஆம் தேதி திருநெல்வேலியில கவின் செல்வகணேஷ் அப்படிங்கிற தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் ரொம்பவுமே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரியோட மகன் சுர்ஜித் ஆணவ படுகொலை செய்யப்பட்டாங்க. தன்னோட அக்கா சுபாஷினியும் கவின் செல்வகணேஷும் காதலிச்சுட்டு வந்ததால கவின் செல்வகணேஷ ஆணவ படுகொலை செஞ்சதா சொல்லி பாளையங்கோட்டை காவல்துறையில சரண்டர் ஆனாரு கொலையாளி சுர்ஜித். இந்த நிலையில இந்த சம்பவத்தை கண்டிச்சு பரிதாபங்கள் கோபி மற்றும் சுதாகர் அவங்களோட ஸ்டைல்ல ஆணவ படுகொலைகளை ஆதரிக்கிறவங்களுக்கு பலார் விடக்கூடிய விதமா வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு இணையவாசிகள் நிறைய பேரும் பாராட்டிட்டு வராங்க. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பா பரிதாபங்கள் கோபி மற்றும் சுதாகர் அவங்களோட யூடியூப் சேனல்ல வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அவங்க அந்த வீடியோவில் ஆணவ படுகொலையை ஆதரிக்கிறவங்களுக்கு பலார் விடுறது மாதிரியா காட்சிப்படுத்தி இருக்கிறது இணையத்துல நிறைய பேரால பாராட்டப்பட்டு வருது. குறிப்பா கவின் செல்வகணேஷ் ஆணவ படுகொலை செய்யப்பட்டது தொடர்பா வெளிப்படையாவே பேசியிருக்காங்க. அதாவது ஆதிக்க மனநிலையில இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் அவங்களோட சார்ந்த சாதியில இருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படியெல்லாம் மூளைச்சலவை செஞ்சு அவங்கள கொலையாளிகளா மாத்துறாங்க. அந்த சாதி வெறியர்களோட பேச்ச கேட்டுக்கிட்டு கொலை செஞ்சுட்டு வந்தா சாதி வெறியர்கள் அந்த இளைஞர்களை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கறதையும் கோபி சுதாகர் காட்சிப்படுத்தி இருக்கிறது பாராட்டுக்குரியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம வீரம்னா எதிரில இருக்கிறவங்க கிட்டயும் கத்திய கொடுத்து 2 பேரும் நேருக்கு நேர் மோத வேண்டியது தானே, முகத்துல மிளகாய் பொடி அடிச்சுட்டு முதுகுல குத்தி இருக்கிற நீ வீரனாடா அப்படின்னு கேட்டதெல்லாம் கள யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகள். சாதி மதம் பாலினம் பொருளாதாரம் அப்படின்னு எந்த வடிவில் ஆதிக்கம் இருந்தாலும் அது தொடச்செறிய வேண்டியது. சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற பேர்ல வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பாராட்டுக்குரியது.